ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ என்ன போட்டிருப்போம் அப்படின்னா, யூகேக்கு வந்து எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து வரலான்னு போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பாட்டு வாங்க. இது எதுக்கு அப்படின்னா, யூகேல வந்ததுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ இருக்கும், அதாவது நமக்கு வந்து எவ்வளோ செலவாகும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம சேவ் பண்ணலாம், நம்ம லோன் அடைக்க முடியுமா அடைக்க முடியாதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து யூகே லேண்டிங் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று பஸ்ஸோ இல்லை கேபோ சூஸ் பண்ணி போவீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நான் இங்கிலாண்டை வச்சு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மான்செஸ்டர், லண்டன் 2 ஏர்போர்ட் இருக்குது. நீங்கள் மான்செஸ்டரில் வந்து லேண்ட் ஆகிருக்கீங்க, நான் இங்கேருந்து ஷெஃபீல்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீப்பாக இருக்கும். இதே நீங்கள் கேப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும், பட் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் சைடு தான். ஏன்னா நீங்கள் வந்து சேஃப்டி படியும் போகலாம், இல்லை அதையும் நான் சேமிக்கணும்னு நினச்சி நீங்கள் சீப்பாக போகணும்னு நினச்சா நீங்கள் வந்து நேஷனல் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எந்த சிட்டிக்கு வேணால் போய்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இங்கே வந்தோடனே யூகே பொறுத்த வரைக்கும் கிளைமேட் தான் ரொம்ப அன்பிரிடிக்டபிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாக்கெட் வாங்கியாகணும். ஏன்னா இங்கே வின்டர் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஜாக்கெட்டாக வாங்கிக்கோங்க. சூப்பர் ட்ரை இருக்குது, நார்த்தன் ஃபேஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து அது நல்லா தாராளமாக இருக்கும். ஸோ வந்து ஒரு நீங்கள் அந்த ஜாக்கெட்டு, ஷூஸ் இதுக்கெலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து ஒரு ஸ்பெண்டாக நினச்சிக்காதீங்க. பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் வந்து ஃபேஷனுக்காக போடாமல் நீங்கள் வந்து ஒரு ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெகுலர் எக்ஸ்பென்சஸ், அதாவது அக்காமடேஷன். நீங்கள் அக்காமடேஷன் போகிறீங்க, நீங்கள் வந்து யூகேக்கு வந்து தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வீக்லி நீங்கள் பில்ஸ் பே பண்ணணும். சில இடத்துல வந்து பில்ஸ் இன்க்ளூடாக இருக்கும், சில இடத்துல பில்ஸ் வந்து நான் இன்க்ளூடடாக இருக்கும். பில்ஸ் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், கேஸு வந்து ஃபஸ்ட்டே வந்து கேட்டு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புக் பண்ணும்போதே பில்ஸ் இன்க்ளூடடாக நாட் இன்க்ளூடான்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் ப்ரைவேட் அக்காமடேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இன்க்ளூடடாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு ரூம் புக் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸாக வந்து ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே பில்ஸ் சில இடத்துல இன்க்ளூடாக இருக்கும், சில இடத்துல வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் அக்காமடேஷன் போகிறத விட நீங்கள் வந்து ஒரு ஷேர்டு ரூம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கா அப்படின்னா என்னோட பர் வீக்கோட ரெண்ட் எவ்வளோனா ஒரு 80 பவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து 320 பவுண்ட்ஸ், அதாவது ஒரு 35,000 ருபீஸ் வருது அப்படின்னா, இதே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக போயிருக்கீங்க, இதே வந்து 2 பேர் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, இந்த 35,000ங்கிறது வந்து உங்கள் 2 பேருக்கு சேர்ந்தே வந்து 35,000 தான் வரும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கே வந்து ஒரு 16,000 to 17,000 அவ்வளோதான் வரும். அதாவது நான் சொல்கிறது வந்து அக்காமடேஷனுக்கு. இதே நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்து ஃபுட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு பர்சனல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணும்போதே வந்து எந்த மாதிரி புக் பண்ணலாம், நீங்கள் வந்து தனியாக வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி புக் பண்ணுங்கள். இதே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா தனித்தனியாக அக்காமடேஷன் புக் பண்ணுறத விட சேர்ந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரூமில் இருக்க போகிறதே இல்லை, நிறைய டைம் வெளியே இருப்போம், சில டைம் ஒர்க்கில் இருப்போம், சில டைம் யூனிவர்சிட்டியில் இருப்போம். ஸோ ரூமில் இருக்கும்போது எப்போ இருப்போம் அப்படின்னா எப்பாவது ஒரு நாள் 2 நாள் தான் ரூமில் இருப்போம், மீதி நேரம் வந்து வெளியே தான் இருப்போம். ஸோ நீங்கள் ரூமுக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஸ்டூடியோ புக் பண்ணுறத விட நீங்கள் வந்து என்ஷூட், நான் என்ஷூட் இந்த மாதிரி புக் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சமைக்கிறதாகட்டும், இல்லை வந்து ரூமில் இருக்கிறதாகட்டும், எல்லாமே ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனிமையாக இருக்க மாதிரி இருக்காது. அதுவும் இல்லாமல் உங்களோட எக்ஸ்பென்ஸுக்கு வந்து நீங்கள் சேமிக்கலாம். நிறைய பேர் வந்து லோன் எடுத்துருப்பீங்க, நிறைய பேர் வந்துட்டு நிறைய கஷ்டத்தோடு இருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸில் எப்படி குறைக்கலாம்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் நிறைய குறையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யூகே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா பொருளுக்கு தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ சேமிச்சு வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. உங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் நிறையா லோனை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அக்காமடேஷன் முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபுட்டு. யூகே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சமைக்க தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து சமைக்க கற்றுக்கணும். உங்களுக்கே வந்து தோணும் ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்தாக கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பழகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்தப்போ எனக்கு வந்து கொஞ்சம் குக்கிங் தெரிஞ்சங்காட்டி நான் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஐயோ என்னடா நம்மளே தான் சமைச்சு நம்மளே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. போக வந்து நீங்களே கற்றுப்பீங்க. எனக்கே வந்து அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல, இன்ஜினியரிங்கை விட்டு டீ ஸ்டால் போட்டு, எனக்கே வந்து தோணுச்சு இங்கே யூகே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து MBA விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களே குக்கிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் குறைக்கலாம். இதே நீங்கள் வெளியே சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கே வந்து 20 பவுண்ட்ஸ் 25 பவுண்ட்ஸ் அப்படி ஆகும்.
இதை நீங்கள் குக்கிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு வாரத்துக்கே வந்து 20 to 30 தான் ஆகும். அதாவது ஒரு மாதத்துக்கே வந்து ஆவரேஜாக ஒரு 100 pounds தான் செலவாகும். 100 poundsனா என்னன்னா ஒரு 12,000 rupees இந்தியன் ரேட்டில் செலவாகும். ஸோ அக்காமடேஷனுக்கு ஒரு 35,000, இதுக்கு ஒரு 12,000 அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து 47,000 தான் ஆகுது பர் மந்த்துக்கு. நீங்கள் யோசிக்கலாம் 45,000 பர் மந்த்துக்கே ஆகுது, அப்புறம் எப்படி நான் வந்து அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எப்படி எனக்கு சேவிங்ஸ் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறதே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakh to 120 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து per month ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இவன் யூகேல இருக்கான், இவன் வந்து 1 லட்சம் சம்பாதிக்கிறான் மாதம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் செலவே வந்து உங்களுக்கு அதில் 50% உங்களுக்கு வந்து 50 to 60% வந்து உங்களுக்கு இந்த அக்காமடேஷன், இந்த ஃபுட்டு, இந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இதுலேயே போயிடும். இந்த மீதி 40% தான் வந்து நீங்கள் எப்படி சேமிக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் லோனை அடைக்கிறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இது தெரியாமல் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் யூகே போயிட்டேன், யூகேல வந்து 1 lakh சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சு லோன் அடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் சம்பாதிக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது, உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதாவது இந்த அக்காமடேஷன், ஃபுட்டு, இந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸ், ட்ராவலு, இந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 to 60% அதிலே போயிடும். மீதி 40% தான் வந்து நீங்கள் எப்படி சேமிக்கிறீங்க, நீங்கள் எப்படி அதுக்கப்புறம் ஒரு பார்ட் டைம் ஜாப் வாங்குறீங்க, பார்ட் டைம் ஜாப் எப்படி ஃபுல் டைம் ஜாப்பாக மாற்றுறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் திறமையில தான் இருக்குது. நிறைய பேர் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க தான் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் அங்கே தான் இருக்காங்க, ஒரு ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க ஒன்று தான், ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சஃபர் ஆக போகிறது நீங்கள் தான். அவங்க வந்து ஜாலியாக சொல்லிடுவாங்க நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என் பர்சனல் இதில் நான் சொல்கிறேன். ஸோ நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சஃபர் ஆகக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். அவங்க போகிறாங்க, அவங்க சொன்னாங்க 1 lakh வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்ட் டைம்லேயே படிக்கும் போதே சம்பாதிக்கலாம், படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம் அப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் இது வந்து நீங்கள் ஒரு ரியல் லைஃப் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து தான் உங்களுக்கு தெரியும், ஓ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குல்ல, அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் வந்து மாதம் சம்பாதிக்கலாம், இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா டைம் போகணும் அப்படின்னா 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுற வயசுலேயே வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கலாம். பட் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுவுமே தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க மாதம் 1.5 லட்சம் சம்பளம் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுவாங்க இந்த மாதிரி அக்காமடேஷனுக்கு எவ்வளோ செலவாகும், ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவாகும், அது இல்லாமல் சில பர்சனல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பர் வீக்கே நான் சொன்னேன் 20 to 30 pounds தான் ஆகும்னு. அது எப்படி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அல்டி இருக்குது, டெஸ்கோ இருக்குது, லிடில் இருக்குது, செயின்ஸ்பரி இருக்குது, இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் நல்லா வந்து மீட் சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடுவேன் அப்படின்னா இப்போ நான் வாரத்துக்கே வந்து நான் 4 to 5 times நான் சிக்கன் சாப்பிடுவேன். அதுக்கே வந்து எனக்கு வந்து 20 pounds தான் நான் முடிச்சிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்க பாருங்கள். நிறைய பேர் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வந்த புதுசில் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன்னே தெரியாமல் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, நிறையா வெளியே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நோட் பண்ண மாட்டாங்க இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, இஷ்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கிறதே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து யூனிடேஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட் பீன்ஸ் இருக்குது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு நைக்கில் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்லை நான் வந்து லேப்டாப் வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு வந்து மேக் புக் வாங்கணும் அப்போல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் கார்டு யூஸ் பண்ணீங்க, ஸ்டூடெண்ட் நம்பர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, உங்களுக்கு ட்ராவலாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை முடிவற்ற கடையாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சு புரிஞ்சு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு டிக்கெட் வந்து ஒரு £2.80 இருக்குது அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட் கார்டு யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து £1.70 மாறும். இது வந்து இங்கே சொல்கிறேன், இதே வந்து ஒரு மேன்செஸ்டர் போனால் வேறு ரேட் மாறும், லீட்ஸ் போனால் வேறு ரேட் மாறும், இதே லண்டன் போனால் உங்களுக்கு வந்து அது வேறு ரேட் இருக்கும். இது காமனாக நான் சொல்கிறேன். பட் எல்லா இடத்துலையும் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டுங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா சேவ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து அது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு நிறையா ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அது கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. அந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் நைக்கில் ஒரு பொருள் வாங்குறீங்க, நைக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் யூனிடேஸ் மூலமாக பண்ணுறீங்க, ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணுறீங்கனாலோ மெக்டொனால்ட்ஸில், KFCயில் நீங்கள் யூனிடேஸ் மூலமாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்து கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டில் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்காமடேஷனில் வந்து ஒரு 320 pounds ஆகும் பர் மந்த்து. நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கலாம். 320 pounds ஒரு மந்த்துக்கு செலவாகுது அப்படின்னா ஃபுட்டுக்கு வந்து ஒரு 20 to 30 pounds ஆகுது இப்போ வீக் அப்படின்னா கூட 100 வச்சுக்கலாம் நம்ம. அப்போ ஸோ வந்து ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 420 pounds ஆகுது இது வரைக்கும். அடுத்து வந்து நம்ம சிம்மு, நீங்கள் வந்து யூகே வந்ததுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து சிம் வாங்கணும். நீங்கள் யூகே விசா ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு வந்து சிம் தருவாங்க. நீங்கள் நம்ம இன்டர்வியூ போகும்போதே நமக்கு வந்து அந்த சிம் தருவாங்க. ஸோ அந்த சிம்மை வந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு 2 months அப்புறம் நீங்கள் அந்த சிம்மை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க வேற ஒரு சிம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் ஓட்டோ இருக்குது, 3 இருக்குது, லிபரா இருக்குது, லைக்கா இருக்குது. உங்களுக்கு வந்து அங்கே லிபரா சிம் தருவாங்க. அந்த லிபரா சிம்மை வந்து
5 பவுண்ட்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 GB தான் தருவாங்க. இதே வேறு சிம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுவே ஒரு 10 GB 20 GB வரும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபையே எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்களுக்கு அக்காமடேஷன்லேயும் இருக்கும், உங்களோட வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கும், நீங்கள் யூனிவர்சிட்டி போனால் அங்கேயும் ஒய்ஃபை இருக்கும். அப்புறம் எதுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சப்போஸ் எமர்ஜென்சி அங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒய்ஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கால் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபோட சைடாக இருக்கலாம். ஸோ மினிமமாக ஒரு 5 பவுண்ட்ஸுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒரு 10 GB 20 GB வர மாதிரி சிம்மை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம இங்கேருந்து யூனிவர்சிட்டி போகிறோம் இல்லைனா வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று பஸ்ஸில் போவீங்க இல்லைன்னா ட்ரெயினில் போவீங்க. நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் போகிறீங்க, நான் பஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பஸ் பாஸ் வாங்கிக்கோங்க. பஸ் பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா 50 to 80 பவுண்ட்ஸ் ஆகும் per மந்த்துக்கு. அது வந்து நீங்கள் நான் பஸ்ஸே யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாமே வாக்கபிள் தான், யூனிவர்சிட்டி வாக்கபிள் தான், என்னோட பார்ட் டைம் ஜாப் வாக்கபிள் தான் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் சேஃப் தான். அந்த அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை என்னோட வேலை செய்கிற இடம் வந்து ரொம்ப தூரம் அப்படின்னா நீங்கள் ரயில் கார்டு யூஸ் பண்ணிக்கிங்க. ரயில் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் per இயருக்கு. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ட்ராம் இருக்குது, ட்ராம்லேயும் போய்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து காமனாக பண்ணுற எக்ஸ்பென்சஸ். இதுக்கப்புறம் நமக்கு சில பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதாவது நம்ம ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் போடுவோம், மூவிஸ் போவோம், இல்லை வேறு ஏதாவது பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் மூவி போகிறீங்க அப்படின்னா சினி வேர்ல்டு அப்படின்னு இருக்கும். அதில் வந்து அன்லிமிட்டட் மெம்பர்ஷிப், அதாவது 3 மாதத்துக்கு வந்து நீங்கள் 12 பவுண்ட்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை படம் வேணால் போய்க்கலாம். அதாவது அந்த 3 மாதத்தில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை படம் வேணால் போய்க்கலாம். அந்த 3 மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து எவ்வளோ படம் வேணால் போகிறீங்களோ போய்க்கலாம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து தளபதியோட லாஸ்ட் படத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஜனநாயகன் வந்து வரவே இல்லை. நான் 3 மாதம் நான் வந்து 12 பவுண்டு கட்டி, அதாவது நான் போடும்போது அது 18 பவுண்ட்ஸ் தான் இருந்துச்சு, இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 18 பவுண்ட்ஸ் வந்து நான் 3 மாதத்துக்கு போட்டு வச்சேன், 18 கடைசியில் பார்த்தா படம் வந்து இப்போ வரைக்கும் வரல. நான் வந்து கட்டின வரைக்கும் ஒரு படம் கூட போகல. ஸோ நீங்கள் பார்த்து புக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ரெகுலராக மூவிஸ் போவேன் அப்படின்னா அப்போ புக் பண்ணுங்க, தப்பு இல்லை. சப்போஸ் இல்லை நான் வந்து ரேண்டமாக தான் எப்போ தான் போவேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக டிக்கெட் போட்டே போய்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு டிக்கெட் ரேட்டே வந்து உங்களுக்கு 5 பவுண்ட்ஸ் 6 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு தேட்டரில். ஸோ நீங்கள் அது வந்து நான் ரெகுலராக போவேன், அடிக்கடி போவேன் அப்படின்னா அந்த மாதிரி வந்து உங்கள் எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்காக நீங்கள் அந்த அன்லிமிட்டட் மெம்பர்ஷிப் போட்டிருக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்ட்டி போகிறீங்க, அது போகிறீங்கன்னா அது உங்களோட இஷ்டம், உங்களோட பர்சனல் ரீசன், உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் வந்து நான் பேச இது விரும்பலை. ஏன்னா அது கம்ப்ளீட்லி அப் டு யூ. அதை எவ்வளோ சர்வ் பண்ணுறீங்களோ இல்லை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களோட இஷ்டம், அதை நான் எதுவும் சொல்ல முடியாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு per மந்த்துக்கு வந்து ஆவரேஜாக ஃபுட் அக்காமடேஷனுக்கு வந்து ஒரு 420, அது இல்லாமல் ட்ராவலுக்குலாம் வந்து ஒரு 30 பவுண்ட்ஸ் போட்டால் கூட 450, அது இல்லாமல் நீங்கள் பர்சனல் இது போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 460 to 470 வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 50,000 ரூபா செலவாகும் அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது வந்து ஒரு 1 lakh அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 50% வந்து உங்களுக்கு செலவுலேயே போய்டும். மீதி 50% வந்து நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நான் சொன்னது வந்து அவுட் சைட் லண்டன், அதாவது யூகே பொறுத்தவரை எப்படி அப்படின்னா, அதாவது இங்கிலாண்டை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா 2 பாட்டு தான். ஒன்று வந்து இன்சைட் லண்டன், ஒன்று வந்து அவுட் சைட் லண்டன். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து அவுட் சைட் லண்டன். இதே நீங்கள் வந்து இன்சைட் லண்டன் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டபுள் மடங்காக இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 50 இதாகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 90 அப்படின்னு வந்து உங்களுக்கு லண்டனில் செலவாகும். அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு, இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு. உங்களுக்கு அங்கே இருக்கிற எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன், மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இடமே லண்டன் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லண்டன் மட்டும் யூகே கிடையாது, அது தவிர உங்களுக்கு நிறையா சிட்டிஸ் இருக்குது. இங்கிலாண்டில் எப்படி லண்டனோ அந்த மாதிரி ஸ்காட்லாண்டுக்கு வந்து எடின்பரா. ஸோ நீங்கள் யூகேல வந்து இங்கிலாண்டுக்கு மட்டும்தான் நிறைய பேர் வரீங்க, அது தவிர உங்களுக்கு வேல்ஸ் இருக்குது, ஸ்காட்லாண்ட் இருக்குது, நார்த்தன் அயர்லாண்ட் இருக்குது. ஸோ லண்டன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூகே அப்படின்னு நினச்சி யாரும் வராதிங்க. நீங்கள் லண்டன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸாக நிறையா செலவாகும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனி நாங்கள் இல்லை ப்ரோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போய் ஷேர் பண்ணி காசை குறைச்சிப்பா அப்படின்னா கூட நீங்கள் அந்த குறைக்கிறத வந்து நீங்கள் வேறு சிட்டிக்கு வந்து நீங்கள் குறைச்சா கூட நீங்கள் நிறையா சேவ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. யூகேல வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ இருக்குங்கிறது இதுக்கு மேலே இது சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான், பாய், வீடியோ முடிஞ்சு.